அதை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கீங்க? பாஜக சிறுபான்மையின மக்களை எதிர்த்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராகவும் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அப்படித்தான் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது வெறும் முஸ்லிம்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் கிடையாது. இப்ப தொழிலாளர்களை வஞ்சிக்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எத்தனையோ சட்டங்களை அப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் வேளாண் சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்த போது ஒரு புள்ளிகமா கூட மாற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா மக்களுடைய விவசாயிகளுடைய வீரஞ்செறிந்த போராட்டத்தின் மூலம் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது பாஜக. எனவே பாஜக வீழ்த்தக்கூடிய சக்தி தான், வீழுகிற சக்தி தான். இந்த வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு நாடுதல்வி அளவில் கிளர்ச்சி வெடித்திருக்கிறது. இதில் கட்டாயமாக பாஜக பணிய வைக்கப்படும். நீதிமன்றத்திலும் சட்ட போராட்டம் நடத்தி பாஜகவை முறியடிப்போம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல கால் பதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா வந்து நம்ம திமுக கூட்டணி வந்து பலமா இருக்குன்றது நம்ம சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த அமித்ஷாவோட மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி உறுதிட்டாங்க. டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் ஜாயின் பண்றது பாத்தீங்கன்னா ஒளிவட்டம் தெரியுதுன்றார் ஓபிஎஸ். அதை பத்தி உங்களுக்கு இன்றைக்கு எடப்பாடி எப்படி அமர்ந்திருந்தார் என்கிற அந்த உடல் மொழியே பல செய்திகளை சொல்லி இருக்கிறது. கையை பிடித்து முறுக்கி கட்டாயப்படுத்தி அவரை அமர வைத்திருக்கிறார்கள். அவர் வேண்டா வெறுப்பாக அந்த கூட்டணியில் வேறு வழியே இல்லாமல் இடம்பெறக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு கூட்டணி அறிவிக்கும் போது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொன்னார். அந்த தலைவரே ஒரு வார்த்தை கூட பேச விடவில்லை. எல்லா பேச்சையும் அமித்ஷாவை பேசி முடித்து விட்டார். எடப்பாடி ஒரு ஒப்புக்கு அங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். இதுதான் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலைமை. கைப்பற்றி விட்டது. கைப்பற்றுமா என்கிற கேள்விக்கு இடமில்லை. கைப்பற்றி விட்டது. எடப்பாடி இன்னைக்கு ஏதாவது அறிவிச்சாரா? முழுக்க முழுக்க அமித்ஷா பிரஸ் மீட் நடத்தி எடப்பாடியை பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அப்ப அதிமுகவின் முடிவை அமித்ஷா எடுத்து விட்டார். அதிமுக அண்ணா திமுக அல்ல, அமித்ஷா திமுக.